நம் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பேர் என்னது? நம்மளுடைய பேர் என்ன? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஊர் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்க நம்மளுக்கு? பெந்தகோஸ்தேக்காரங்க. எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயாக்காரங்க. ஓகே, அது இன்னொரு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி சொன்னால் பெரிய பிரச்சனை. ஆவிக்குரியவங்க. அப்போ மற்றவங்களாம் ஆவிக்குரியவங்க இல்லாமல் சண்டைக்கு வருவாங்க. பெந்தகோஸ்தேக்காரங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வச்சது காரணம் ஒரு நல்ல விஷயத்தில் பேர் வைக்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும். ஏன் பேர் வச்சாங்கன்னா, முதல்ல பெந்தகோஸ்தேக்காரங்களுக்கு ஆராதனை எப்போ ஆரம்பிக்கும், ஆராதனை எப்போ முடியும்னே தெரியாது. ஒரு சபையில் 7 மணி போல் ஆரம்பிப்போம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எந்த நேரம் 7 மணிலாம் தெரியாது. அது பாட்டுக்கு ஆராதனை ஆரம்பிக்கும். எத்தனை மணிக்கு முடியுன்றது ஆவியானவர் தான் நடத்தணும். நான் ஒரு சபைக்கு பெங்களூரில் ஒரு சர்ச்சுக்கு போய்ட்டுருப்பேன். அந்த சர்ச் இங்கிலீஷ் சர்வீஸ் 8 மணிக்கு ஆரம்பிக்கும். 10 மணிக்கு அக்கார்டிங் டு ஸ்கெட்யூல். நான் சொல்கிறது அவங்க போட்டிருக்கிற புல்லட்டினில் பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிக்கு இங்கிலீஷ் சர்வீஸ், 10 மணிக்கு தமிழ் சர்வீஸ். இந்த இங்கிலீஷ் சர்வீஸ் எப்போ முடியும், தமிழ் சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்கும்னு யாருக்குமே தெரியாது. நான் இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் உட்காந்துருப்பேன். முடிகிற மாதிரி இருக்கும். பாட்டு பாடி சரி பாட்டோடு முடிக்க போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே ஆராதனை கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஐயோ என்ன அது சர்வீஸ் முடியல, இடையில டீ குடிச்சிட்டு வரலாமே. கண்டினியூ ஆகும். தமிழ் சர்வீஸ் 10 மணிலேருந்து 12 மணிக்கு முடிச்சிருவோம். நாங்கள் வாழ்க்கையில் அவங்க இது வரைக்கும் 12 மணிக்கு முடிச்சதே கிடையாது. அந்த சர்வீஸ் போவோம் 3 மணி. சில சமயத்தில் காலைல 8 மணிக்கு போனால் எனக்கு பசி தாங்க முடியாது. 3 மணி வரைக்கும் அந்த ஆராதனையில் உட்காந்துருவோம். இதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு என்னென்னு வச்சுட்டாங்க, பெந்தகோஸ்தேக்காரங்க. ஒன்றே டைம் கீப்பப் பண்ண மாட்டோம், 2வது ஓவராக சத்தம் போடுவோம். போடுமா போட மாட்டோமா? நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தா செம சவுண்டு. நம்ம சர்ச்செலாம் பாருங்கள், இந்த ஸ்பீக்கர்லாம் 10லன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். நம்ம சர்ச்சிலலாம் பயங்கர சத்தம் கண்டிப்பாக இருக்கும். 3வது அந்நிய பாஷை பேசுவோம். என்ன பண்ணுவோம்? அந்நிய பாஷை பேசுவோம். ஏன்னா கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா, இப்போ உள்ள இந்தியன் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், சிஎஸ்ஐ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு இது இருக்குது. அதில் ஒரு கூட்டத்தின் பேர் தான் என்னது? பெந்தகோஸ்தே கூட்டங்கள். நம்மளாம் யார்? பெந்தகோஸ்தே கூட்டங்கள். ஆனால் வேதத்தின்படி பார்த்தா எல்லா கிறிஸ்தவனுமே பெந்தகோஸ்தே தான். யாரும் என்ன இந்த மொழி முடிக்கிறீங்க? எல்லா கிறிஸ்தவர்களும் பெந்தகோஸ்தேக்காரங்கண்ணா. ஏன்னா அந்த நாளில் தான் என்ன நடந்துச்சு? ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அந்த நாளில் தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஏன் ஆவியானவர் ஊற்றப்பட்டார், எதற்கு ஊற்றப்பட்டார், எப்படி ஊற்றப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆமேன். ஆமேன். சத்தமாக சொல்லுங்க. ஆமேன். பின்னாடி உள்ளவங்களும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. மேலே உள்ளவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஓகே. இன்னைக்கு முதலாவது நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நீங்க அதே வசனத்தில் 4வது வசனத்தில் எருசலேமை விட்டு போகக்கூடாது. எது வரைக்கும் போகக்கூடாது? வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் எருசலேமை விட்டு போகக்கூடாது. என்ன வாக்கு தத்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். அது வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ இதோட கொஞ்சம் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப கம்மி, அதனால் கொஞ்சம் வேகமாகவே நான் போகிறேன். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா, இயேசுவை சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்சு கரெக்டாக 40 நாட்கள் தான் இயேசு எங்கே இருந்தார்?
பூலோகத்தில் இருந்தார். அவர் உயிரோட எழுந்ததுக்கப்புறம் 40 நாட்கள் என்ன பண்ணார், பூலோகத்தில் இருக்கிறார். 40வது நாள் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கிறார். இவங்களுக்குலாம் தெரியாது இயேசு எங்கே எடுத்துக்கொள்ளப்பட போகிறாருன்னு. இவங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணாது, தெரியாது. இயேசு எல்லாரையும் கூப்பிட்றாரு. வந்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பந்தி இருக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது இயேசு சொல்கிறாரு, கரெக்டாக 40வது நாள் சொல்கிறாரு, இங்கேயே நீங்கள் இருங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்தது என்ன பண்ணுங்க, உலகம் ஃபுல்லாக நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போயிட்டு யார் அனுப்புவேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அது வரைக்கும் நீங்கள் இங்கே விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துருக்கோம், சீஷர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் அல்ல, நம்ம யார், சீஷர்கள். இப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. எருசலேம்ன்றது நம்ம சபையை சொல்லுவோம். எருசலேம்ன்றது யார், நம்மளுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிற நகரம், சபையை சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் வெளியில் ஊழியத்துக்கு கால் எடுத்து வைக்காதீங்க. புரியுதா நான் சொல்கிறது? பரிசுத்த ஆவியை பெறாமல் ஊழியத்துக்குன்னு வெளியில் காலை எடுத்து வைக்காதீங்க. அந்த 4வது வசனம் சொல்கிறாரு, நீங்கள் நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெறுற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். 40வது நாளில் இப்படி சொல்கிறாரு. சொன்னோன்னே அடுத்த வசனத்தை பாருங்கள், 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. 9வது வசனம், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் சொல்ல, நீங்க இங்கேருந்து போவாதீங்க சொல்லிட்டே இருந்தாரு. நான் மேலே போயிட்டு என்ன பண்ணுவேன், தேட்டரவாளை நான் அனுப்புவேன். அனுப்பிட்டு இங்கேருந்து போறதுக்கு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் கண்களுக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என்ன பண்றாரு, எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார், கிளம்பிட்டார். 40வது நாளில் ஆண்டவர் என்ன பண்ணார், மேலே போயிட்டார். இப்போது நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 40 நாளில் மேலே போயிட்டார். 50வது நாள் வரும்போது ஒரு பண்டிகை வருது. அந்த பண்டிகையின் பேர் யாருக்காவது தெரியுமா? பெந்தகோஸ்தே. பெந்தகோஸ்தேனா என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தேனா முன்ன பின்ன பைபிளை பாசித்தா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம். பெந்தகோஸ்தேன்றது, பென்டா அப்படின்றது வெறும் 5 தான். 5 நம்பர் 5 தான் பென்டான்னு சொல்லுவாங்க. மியூசிக்கில் பென்டடானிக் ஸ்கேல்னா 5 நம்பர், 5 நோட் உள்ள ஸ்கேல் பேர் பென்டா. பென்டானா என்னது, 5. இப்போ பெந்தகோஸ்தேன்னு வரும்போது 50 நாட்கள் கணக்கு. 40வது நாள் இயேசு என்ன பண்ணார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். 10 நாள் ஆயிடுச்சு. 10 நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, எருசலேம்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 50வது நாள் கரெக்டாக பண்டிகையின் நாள் வரும்போது, லேவியராகமத்தில் இது இருக்குது. லேவியராகமம் 23வது அதிகாரம் 15வது வசனம் 17வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம், உங்களுக்கு அது புரியும். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி, 7 வாரம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் 7 வாரம்னா எத்தனை நாள் வருது, 49 நாள் வந்ததுக்கு அடுத்த நாள் 50வது நாள் பண்டிகை என்ன பண்ணுது, நடக்குது. பண்டிகை நாளில் தான் அந்த இடத்துல சொல்கிறோம். அந்த இடத்துல 17வது வசனம் வாசிங்க, அதே 23:17. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையா இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களில் இருந்து கர்த்தருக்கென்று முதல் பலனாக கொண்டு வந்து, இந்த இடத்துல கொண்டாந்து கர்த்தருக்குன்னு முதல் பலனாக என்ன பண்ணுங்க, இந்த 2 பிரெட் என்ன பண்ணுங்க, அப்பத்தை எடுத்து கொண்டாந்து ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்துங்க. இதே நாள் 50வது நாள் எல்லா ஊர்லேருந்து மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எருசலேமில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. 50வது நாள் பண்டிகை கொண்டாடுறாங்க. பண்டிகை கொண்டாடுறதுல வெறும் 120 பேர் மட்டும் பண்டிகை கொண்டாடல. எங்கே இருக்கிறாங்க, மேல் வீட்டில் இருக்காங்க. 1வது அதிகாரத்தில் அதை நம்பர் கொடுத்துருக்கு, 15வது வசனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 15வது வசனத்தில் 120 பேர் மட்டும் மேலறையில் இருக்காங்க. எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க, 120. 12 சீஷர்கள். எத்தனை சீஷர்கள், 12 சீஷர்கள். இந்த 40 நாட்களுக்குள்ள எத்தனை பேரா மாறியாச்சு, இப்போ 120 பேராக மாறியாச்சு. 120 பேர் மட்டும் மாறினது மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே எங்கே பண்ணுறாங்க, அவர் சொன்னது, நான் போயிட்டு இன்னொரு ஆள் என்ன பண்ணுவேன் அனுப்புவேன்னு சொன்னதுக்காக மேலே நின்று இப்போ என்ன பண்ணுறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அந்த வசனம் 1வது வசனத்துக்கு மறுபடியும் போகலாம். 2வது அதிகாரம் 1வது வசனம், பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது
அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒரே மனதோடு ஒரே நோக்கத்தோட ஒரு இடத்துல வந்து ஒரு ஆளுக்காக காத்திருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு மனதோடு வந்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இயேசு போனார், போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்? நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ எல்லாரும் காத்திருக்கிறாங்க. 2வது வசனத்துக்கு போகலாம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா வேதத்தில் எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல தான் முதல்ல இந்த சம்பவம் நடக்குது. இதில் பாருங்க, அவங்க இருந்த வீடு, ஒரு வீட்டில் இருக்காங்க. முதல்ல என்ன இருக்கு? காத்து. 2வது சத்தம். காத்து, சத்தம். வேதத்தில் நிறைய இடங்கள் ஆண்டவர் காற்றை யூஸ் பண்ணுவார், சத்தத்தை யூஸ் பண்ணுவார். நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். அது இன்னொன்று அக்கினி. அக்கினி அடுத்த வசனத்தில் வருது. காற்று, சத்தம், அக்கினி. சில நேரங்களில் ஆண்டவர் வந்து காற்றை யூஸ் பண்ணுவார், சில நேரங்களில் அக்கினியை யூஸ் பண்ணுவார், சில நேரத்தில் சத்தத்தை யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3மே ஒரே இடத்துல நடக்குது. முதல்ல காற்று. நிறைய நேரங்களில் இந்த ஆவிக்குரிய காற்றுன்றதை நான் உணர்ந்திருக்கேன். நிறைய பேர் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல. ஒரு தடவை எங்கள் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, எங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜ்ன்றதுனால எல்லா டினாமினேஷன்லேருந்தும் வருவாங்க. எல்லா டினாமினேஷன்னா சிஎஸ்ஐலேருந்து வருவாங்க, பெண்டிகாஸ்டல் நம்மள மாதிரி ஆட்களும் போவாங்க, வெளியில் உள்ள மற்ற பிரதரன், மெத்தடிஸ்ட் இருக்கிற எல்லா டினாமினேஷன்லேருந்தும் அந்த காலேஜுக்கு என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அதில் ஒரு டினாமினேஷன் இருக்காது, எல்லா டினாமினேஷனுமே அந்த காலேஜில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க? எங்கள் எல்லாரும் நாங்கள் வந்துட்டோம், ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ என்னன்னா, எங்களுக்குள்ளே என்னென்னா கருத்து வேறுபாடு வந்து எப்படின்னா, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஆக்டிவாக இருக்காருன்றது என்னுடைய வேதத்தை வாசித்ததுனால எனக்குள்ளே உள்ள ஒரு கன்விக்ஷன் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இன்னுமே என்ன பண்ணுறாரு? அவரோட கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். அது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் காலத்தில் முடிஞ்சது கிடையாது. இன்னும் என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவரோட கிரியை நடக்குதுன்றது என்னோட கன்விக்ஷன், என்னோட நம்பிக்கை. நான் பார்த்ததுனால என்னோட நம்பிக்கை. சிலரோட நம்பிக்கை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரும் அந்நிய பாஷையும் எப்பயே முடிஞ்சு போச்சு. ஏன்னா பவுல் ஒரு வசனத்தை சொல்லுவார், என்ன அந்நிய பாஷைகள் எல்லாம் என்ன ஆகும்? நின்று போகும், முடிந்து போகும்னு என்ன ஒரு இடத்துல ஒரு வசனத்தில் சொல்கிறார். அவர் எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொன்னார்னு படித்தாவே அது புரியும். ஆனால் இவங்களோட நம்பிக்கை என்னன்னா, அது அங்கேயே முடிஞ்சிருச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னவா இல்லை? ஆக்டிவாக இல்லை. சிலரோட நம்பிக்கை இது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் தானே இருக்காங்க. 3 பேர் இருக்காங்களா இல்லையா? இதில் 3 பேரில் ஒருத்தவர் மட்டும் ஆக்டிவாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் மட்டும் மரித்து போயிட்டாரா? பிதா, குமாரன் ஆக்டிவாக இருக்காங்கன்னு எல்லாருக்கும் என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க எங்கள் காலேஜில் உண்டு, நான் படித்த காலேஜில் உண்டு. ஒரு நாள் நைட் ப்ரேயர் நடக்கும். நைட் ப்ரேயர்னால் அந்த 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 4 மணி வரைக்கும் நடக்கும். அப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது என்னை வந்து நைட்டு நீ வர்ஷிப் பண்ணுறா அப்படின்னாங்க. சரி, ஓகே வர்ஷிப் பண்ணுங்க. என்ன டைம்னா 2:30 மணி காலையில். என்னுடைய காலைல 2:30 மணிக்கு நான் வர்ஷிப் எடுக்கணும். நான் சொன்னேன், அடப்பா இல்லை நானே முடிச்சிருப்பேனான்னு தெரில, 2:30 மணிக்கு போய் நான் எங்கே போய் ஆராதனை நடத்துறது? உடனே எங்கள் காலேஜை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நைட்டு ப்ரேயர் வந்து எப்படி நடக்கும்னா, ஆண்டவர் வந்து அங்கே அற்புதம் செஞ்சால் தான் உயிரோட எந்திரிப்பாங்க, அந்தளவுக்கு நடக்கும். எல்லாம் அவன் ஜெபம் பண்ணுறேன்னு படுத்தவன் 3 மணி நேரம் அதே பொசிஷன்லேயே இருப்பாங்க. நம்ம போய் டே தம்பி டீ பிரேக்கடா ஏந்திரா அப்படின்னு எழுப்பி விடணும். அந்தளவு ஜெபம் நடக்கும் அங்கே. அந்த நைட் ப்ரேயர் ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீ தான் 2:30லேருந்து 2:30 வரைக்கும் நீ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி, நான் ஓகே. சரி, நான் ஒரு 4 பாட்டை பாடிட்டு என்ன பண்ண போகிறேன்? எப்படியாவது இந்த பையனுக்கு தூங்க தான் போகிறாங்க, நம்ம பாட்டை பாடிட்டு இறங்கிடுவோன்ட்டு நான் சரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரிப்பேர் பண்ணும் போதே எனக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது, ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறாருன்ட்டு. சில நேரங்களில் முன்னாடியே தெரிஞ்சிடும். எனக்கு வந்து நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு அதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். சரி, வரப்போகிற நாள் என்னமோ ஒன்று நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த வாரமே ஆண்டவர் ஏதோ செய்ய போகிறார். ஆனால் எனக்கு வந்து ஒரு சைடில் ஒரு டவுட் வேறு, இவங்கள வச்சா அப்படின்ற ஒரு டவுட்டு. ஏன்னா எங்கள் காலேஜ் பசங்களை எனக்கு நல்லாவே தெரியும். கை தட்டுறான்னா இப்படியே நிற்பாங்க. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவர் ஆராதிப்போனா அப்படின்வாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன்ல, நம்மளும் ஒரு ஆள் அதில் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள வச்சு ஆண்டவர் என்னத்த பண்ண போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். 2 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் போச்சு ப்ரேயர். 1:30 மணி வரைக்கும் அப்படியே செத்து பிறண்டு உயிரோட இருக்குதா இல்லையான்னு போச்சு. நானும் ஆண்டவரே இவங்கள வச்சு அதுவும் 2:30 மணிக்கு காலையில் எனக்கே தூக்கம் வருது ஆண்டவர்.
நான் 2 மணிக்கு மேலே போயிட்டேன். 2 மணிக்கு மேலே போய் அதுக்கு டீ பிரேக்லாம் விட்டாங்க. கொஞ்சம் எல்லோரும் முடிச்சு வந்தாங்க. முதல் பாட்டு ஆரம்பித்தேன். மெதுவாக கிட்டார் வாசி பாடிட்டு இருந்தேன். பாடினோடனே கொஞ்சம் கூட்டத்துலேருந்து கொஞ்சம் சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. நாடா இந்த கூட்டத்தில் சத்தம் வருது அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. 2வது பாட்டு ஆரம்பித்தா ஒரு எங்கள் காலேஜ் பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் காலேஜோட ஆடிட்டோரியம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும். அது பெங்களூருன்றதுனால விண்டோலாம் க்ளோஸ் பண்ணணும், குளிரும். நைட்டில் என்னென்னா ஜில்லுன்னு உள்ள இதாயிரும். அதனால் குளிருன்றதுனால விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா விண்டோவை க்ளோஸ் பண்ணி உள்ளே மட்டும் ஃபேன் ஓடிட்டு இருக்கு. 2வது பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நான் ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸ்டேஜில் ஏன்னா அந்த மாதிரி லைட்டு போட்டதுனால வேர்த்து ஊற்றும். பாடிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு காற்று, ஜில்லுன்னு ஒரு காற்று அடிக்குது இந்த சைட்லேருந்து. நான் கண்ணை திறந்து யாராவது விண்டோ திறந்து விட்டாங்களான்னு பார்க்குறேன். யாரும் விண்டோலாம் திறக்கவே இல்லை. எனக்கு அப்போ புரிஞ்சிருச்சு, விண்டோவும் திறக்கல, உள்ளே காற்று வரதுக்கு வழி இல்லை, ஜில்லுன்னு ஒரு காற்று என் மேலே அடிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு தலைவர் வந்துட்டாருன்ட்டு. ஆமேன். வந்து இப்படி ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது, என் மேலே அடித்த காற்று உள்ளே அடிச்சிச்சு பாருங்க. தூங்கிட்டு தான் பாருங்க. அவன் சில பேர் அந்த கோயிலில் உருளுவாங்கல்ல அப்படியே, அது மாதிரி அந்த சைடில் அப்படியே உருண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு. எங்கள் ஃபேக்கல்ட்டிலாம் அங்கே பின்னாடி உட்காந்துருந்தவங்க, அவங்களுக்குலாம் இது என்ன நடக்குதுன்னு அவங்களால நம்பவே முடியல. ஃபேக்கல்ட்டிக்கே யாரை பிடிக்கிறது, எங்கே ஓடுறது எதுவுமே தெரியல. உள்ள ஒரே 2:30 மணிக்கு காலையில் அடிச்சு பிறண்டு உழுந்து அவன் முன்னாடி வந்து கதறி கத்துறாங்க. நான் மைக்கில் பாடிட்டு இருந்தவன் என்னால் மைக்கில் நிற்கவே முடியல. என் காலெலாம் ஆட ஆரம்பிச்சு. அப்படியே அந்த ஃபீலிங் உங்களுக்குலாம் தெரியல. ஆவியான ஒரு பயங்கரமான அந்த வல்லமை இறங்கும்போது நம்ம உடம்புல அது தெரியும். அந்த வல்லமை இறங்குது, எனக்கு காலெலாம் ஆடுது, கையெல்லாம் ஆடுது. ஏன்னா கிட்டார் வாசிக்க முடியல, கிட்டாரை கழட்டி போட்டேன். கொஞ்சம் மைக்கில் என்ன பாடினா மைக்கில் பாட்டும் வரமாட்டேது, எனக்கு தொண்டையெல்லாம் தான் ஆகுது. அப்படியே நான் சுத்தமாக யாருமே நடத்தவே இல்லை. ஆராதனை நடக்குது, ஆனால் ஆராதனை யாருமே நடத்தலை. நான் முட்டி போட்டேன். பார்த்தா அன்னைக்கு நைட்டு எனக்கு கொடுத்தது எத்தனை மணி வரைக்கும், 2லேருந்து 2:30 மணி வரைக்கும். எனக்கு அப்புறம் இன்னொரு செய்தி வேறு இருந்துச்சு. நான் 2 மணிக்கு ஆரம்பித்தவன் 4:45 தான் முடித்தேன். 4:45 வெளிச்சம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்துட்டு மணி ஆயிடுச்சுரா அப்படின்னு என்கிட்ட மெதுவாக ஃபேக்கல்ட்டி வந்து காட்டுறாங்க. நான் சொன்னேன், சார் செய்தியா, மணியை பாரு. அப்படியே மணியை பார்த்தா மணி 4:45. அன்னைக்கு எனக்கு அந்த தெரியும் அந்த காற்றோட வல்லமை. ஆமேன் ஆமேன். அந்த காற்று அப்படியே உள்ளே வரும்போது அந்த வல்லமை என்ன பண்ணும், பயங்கரமாக பரவும். அதே இதில் தான் அடுத்து சொல்கிறாரு, என்னது, ஒரு இடி முழக்கத்தின் சத்தம். எரிகோவை சுற்றி என்ன பண்ணாங்க, எரிகோவை சுற்றி என்ன பண்ணாங்க, கடைசி நாள் ஆர்ப்பரிச்சாங்க, சத்தம் தான் போட்டாங்க, வேற ஒன்றும் என்ன பண்ணல, வெறும் சத்தம் போட்டாங்க. அங்கே வல்லமை இறங்கிடுச்சு. ஆமேன். 3ஆவதா பார்க்குறோம் அந்த அடுத்த வசனம். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இப்போ ஒரு ஆள் மேலையும் என்ன வருதான், ஒரு அக்கினி நாவு இறங்குது. இங்கே சொல்லியிருக்கிறதுல ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா, 120 பேர் இருந்தாங்க. 120 பேர் மேலேயும் வந்துச்சு. யாரையும் விட்டு வைக்கல, யாரையும் என்ன பண்ணல, விட்டு வைக்கல. ஆண்டவரோட அபிஷேகம் உள்ளே இறங்கும் போது யாரையும் விட்டு வைக்காது. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். இப்போ வல்லமை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துல இறங்கிட்டார். 4ஆவது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ அபிஷேகம் இறங்கினோடனே வெவ்வேறு பாஷைகள்ல என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்நிய பாஷைன்னு நம்ம என்ன சொல்றோம், அதை அந்நிய பாஷையை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா எனக்கு தனியாக இன்னொரு செய்தி வேணும். ஆனால் அந்நிய பாஷையை பற்றி பேச போகிறது இல்லை. இப்போ அது வந்து ஒரு வரம், ஆண்டவர் கொடுக்குற வரத்தில் அதுவும் என்னது, ஒரு வரம். மோஸ்ட் காமன் வரம் அதுதான். மோஸ்ட் காமன்னா எல்லாருக்குமே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்துருவார். இப்போ அந்நிய பாஷை இவங்க மேலே இறங்கிருச்சு. ஆனால் அந்நிய பாஷை இறங்கினதுக்கு ஒரு அர்த்தம், ஒரு நோக்கம் உண்டு. அதை நான் ஏன்னு சொல்கிறேன், அந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனங்களை பாருங்கள். 5ஆவது வசனத்தை வாசிங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இப்போ என்ன நடக்குது, பண்டிகையை கொண்டாடுறதுக்கு யார் வந்திருக்காங்க, யூதர்கள். உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்க ஒரு பாஷை பேசுகிறாங்க. எல்லாரும் ஒரே பாஷை பேசுகிறவங்க இல்லை. எல்லாரும் நல்லா கவனிங்க, எல்லாரும் ஒரே பாஷை பேசுகிறவங்க அந்த இடத்துல இல்லை. எல்லா பாஷை பேசுகிறவங்களும் அந்த இடத்துல வந்திருக்காங்க. இப்போ இவங்க பேசுகிற அந்நிய பாஷை ஒரு குரூப்புக்கு தனித்தனியாக என்ன பண்ணுது, புரியுது. ஏன்னா இவனுக்கு எப்படி எங்கள் பாஷை தெரியும், இவனுக்கு எப்படி எங்கள் பாஷை தெரியும். நான் வந்து இந்த F1 ரேஸ் பார்ப்பேன் அதிகமாக. எனக்கு வந்து கிரிக்கெட் பார்க்குறதோட F1 கார் ரேஸ் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஜெர்மனி டீம் வந்து எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கும். அதனால் ஜெர்மனி வந்து ஜெயித்த உடனே அந்த ஜெர்மனியோட அந்த நேஷ்னல் ஆந்தம் போடுவாங்க. எனக்கு அந்த பாட்டு தெரியும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா, ஜெர்மனியோட நேஷ்னல், நம்ம இந்தியன் நேஷ்னல் ஆந்தமே பாதி பேருக்கு தெரியாது. 1, 2, 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147
எனக்கு இந்தியா வரைக்கும் இந்தியன் நேஷனல் ஆந்தமில் வார்த்தையெல்லாம் தப்பு தப்பாக தான் பாடுவேன் இந்தியர். எனக்கு அந்த ஜெர்மன் நேஷனல் ஆந்தம் தெரியும். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஜெர்மன்லேருந்து உள்ளவங்க இருக்காங்க. நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த பாட்டை திடீர்னு இந்த பாட்டு பாடிதான் இவங்கெல்லாம் அப்படியே ஏய் உனக்கு எப்படி எங்கள் நேஷனல் ஆந்தம் தெரியும்? நானும் ஜெர்மன்லேருந்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு. மூஞ்ச பார்த்தா தெரியுதா? அவங்க பார்த்தா எப்படி உனக்கு தெரியும்? அவங்க திடீர்னு என்ன ஷாக் ஆகிட்டாங்க. உனக்கு எப்படி எங்கள் ஊர் நேஷனல் ஆந்தம் தெரியும்? ஏன்னா சொன்னேன் நான் அந்த மாதிரி ரேஸ் பார்ப்பேன், அதில் அடிக்கடி வரும் அப்படின்னு. ஓ அப்படின்னு ஒரே அவங்களால நம்ப முடியல, இவனுக்கு எப்படி எங்கள் ஊர் பாஷை தெரியும்? இப்போ இவங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, திடீர்னு அவங்க ஊர் பாஷையில் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், எருசலேமில் மட்டும்தான் இருங்கன்னு சொன்னார். இப்போ அபிஷேகம் வந்த உடனே வெளியில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களை பார்த்துட்டு எப்படி நீ ஏன் பாஷையை பேசுகிற? இந்த இடம் தான் சுவிசேஷம் எருசலேம்லேருந்து வெளியில் பரவ ஆரம்பித்த இடம். ஆமேன் ஆமேன். இதுதான், அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள்னா சபையோட பிறந்த நாள். ஆமேன். உலகத்தின் சபைகளோட பிறந்த நாள் எது? பெந்தகோஸ்தே நாள். நம்ம மற்ற நம்ம பண்டிகைகளை கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த பண்டிகையை ரொம்ப முக்கியமாக கொண்டாடணும். நம்ம எப்படி இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை கொண்டாடுறோமோ அதுலேருந்து 50வது நாள் இந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சபையோட பிறந்த நாள். இப்போ எல்லாருக்கும் சுவிசேஷம் பரவுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த அந்நிய பாஷை வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஏன் ஆண்டவர் ஊற்றான்னு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டேன்ல, இப்போ அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். ஏன் ஊற்றினார்னா, அதே அதிகாரம் 41வது வசனத்துக்கு வாங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் எவ்வளவு பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? 3000. ஃபர்ஸ்ட் 12 சீஷர்கள் இருந்தாங்க, அடுத்து 120 பேர் மாறினாங்க. அந்த ஒரே நாள்ல பேதுரு எந்திரிச்சு அந்த இடத்துல பிரசங்கம் செய்யறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். இப்போ ஆவியானவர் ஊற்றப்படுறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நோக்கம் சொல்லுங்க. நோக்கம். ஒருத்தவங்க மேல ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. உள்ள வாங்கிட்டே இருக்கிறதுக்காக இல்ல, வெளியில கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார் நம்மள. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? உள்ள வாங்கிட்டே இருக்கிறது பேர் அபிஷேகம் இல்ல, வெளியில கொடுக்கறது பேர் தான் அபிஷேகம். நம்ம வாரமா வருஷமா வந்து வாங்கிட்டே தான் இருக்கிறோம் ஒழிய வெளியில என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல. வாங்கிறது நல்லது தான், பெற்றுக்கொள்றது நல்லது, ஆனால் அதையோட நல்லது என்னது? கொடுக்கறது. இப்போ ஆவியானவர் அபிஷேகம் வரும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அதை செஞ்சு காட்டினா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் டேபிள்லாம் மாற்றி வச்சிருக்கு. ஆவியானவர் அபிஷேகம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். என்ன விஷயம் நடக்கும் சொல்லுங்க? அங்கே பார்க்காதீங்க, என்ன சொல்லுங்க, ஏன்ட்ட சொல்லுங்க, என்ன நடக்கும்? யாரும் பதிலே சொல்ல மாட்டீங்களே. இதுதான் நம்ம வாழ்க்கை. யோசிக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது என்னது? நம்மளுடைய வாழ்க்கை. இதில் உள்ள என்ன இருக்கு? என்ன கிடக்குன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் வாழ்க்கையில் உள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. இப்படி யோசிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கு. இருக்கா? நான்லாம் ஃபுல்லாக நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை யாரும்? ஓகே. நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்ன இருக்கு? நல்லதும் இருக்கு, கெட்டது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இங்கேருந்து பார்க்குறதுக்கு? எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியல. இப்போ ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுக்குள்ளே ஊற்றப்படுறாரு. என் பைபிள் ஐபேடில் ஊற்றுனுச்சுன்னா காலினா. நல்லா பார்த்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு முதல் அபிஷேகம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். முதல் அபிஷேகம் வரும்போதே ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் திருப்பி கிடைக்காது. முதல்ல ஊற்றும் போது ஒரு கலக்கம் உண்டாவாதா? முதல்ல ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ஊற்றப்படுகிறாருன்னு வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் காலி ஆயிரும் போல இருக்கு. ஊற்றப்பட்டார், ஒரு கலக்கம் உண்டாகுது. இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது உள்ள. நான் சில பேர் இப்படி தான் ஆட்ட வேண்டியதாக இருக்குது, அப்போ தான் உள்ள வெளில வரும். ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாருக்கும் புரியுறதுக்கு அந்த ஜோக்கு. உள்ள வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. உங்களோட நல்லது, உங்களுடைய கெட்டது இப்போ ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. இப்போ நல்லது
நல்ல விஷயம் தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் அதன் மேலே அபிஷேகம் வரும்போது அந்த நல்ல விஷயம் பயன்பாடு உள்ளதாக மாறும். ஆமென். அது பரிசுத்தமாக மாறும். நல்ல விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார், இன்னும் நல்லா என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவையில்லாத விஷயம் தனியாக என்ன பண்ணும், மேலே வர ஆரம்பிக்கும். சில பேர் இதோட நிறுத்திடுவாங்க. இப்போ நல்லது தனியாக இருக்குது, கெட்ட தனியாக இருக்குது. நான் சில நாளில் நல்லவனாக இருப்பேன், சில நாளில் கெட்டவனாக இருப்பேன். இதுதான் நிறைய பேரோட வாழ்க்கை. ஆனால் வேதம் சொல்லுது அபிஷேகம்ன்றது நம்ம மேலே அது நிறைந்து வழியணுமா. அப்போ நிறைந்து வழியணும்னா என்ன ஆகும், எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினைக்கிறேன். வா வா வா. இப்போ நான் ஊற்ற 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 என்ன ஆகுது, யாரும் வெளில வரா. இவ்வளோ ஊற்றி இன்னும் பாவம் வெளில வரல. நான் இப்போ கீழே வச்சிடறேன், தெரியுதா எல்லாருக்கும்? இவ்வளோ ஊற்றிட்டேன். நம்ம எங்கே தரமா நிறுத்திடுவோம், ஆண்டவரே இருக்கட்டும், ஆனால் கொஞ்சோண்டு என்ன பண்ணிட்டோம், ஓரமாக என் வாழ்க்கையில் கொஞ்சம் பாவம் இருக்கட்டும், நான் என்ன பண்ண மாட்டேன், அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால் என்ன பண்ணுறது, இதை மட்டும் அப்படியே தடவி தடவி கொடுத்துட்டு நீ மட்டும் ஓரமாக இருப்பா அப்படின்றது. ஆனால் நிறைந்து வழிகிற அபிஷேகம் என்ன தரமா பண்ணும், இப்போ பாருங்க, எல்லாத்தையும் அடித்து என்ன பண்ணும், வெளியில் அனுப்பிடும். அதுதான் நிறைந்து வழிகிற அபிஷேகம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை தொடர்றதுக்காக வரல, நிரப்புறதுக்காக வந்திருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா உங்களுக்கு இது நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ இதே யோசிச்சு பாருங்க, பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு. என்ன இருக்கு, பாத்திரத்துக்குள்ள தண்ணி இருக்கு. இப்போ நான் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் தண்ணிக்குள்ள விட்டேன்னா என்ன ஆகும், இப்போ மேலே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது பாருங்க, எல்லாம் வெளியே போயிடும். ஏன்னா பாத்திரம் தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு. பாத்திரத்துக்குள்ளே தண்ணி இருக்கிறதுக்கும் பாத்திரம் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுக்கும் நிறைய, எனக்கே கொஞ்சம் குழப்புது, நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதோட நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது இன்னும் வல்லமை அதிகம் உள்ளதாக இருக்கும். ஆமென். ஆமென். இன்னும் நிறையா தண்ணி ஊற்ற 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 எல்லாம் வெளில ஓடிடும். நம்மள மாதிரி இருக்கும் போல இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் மேலே இருக்கு. இன்னும் 2 பாட்டில் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அபிஷேகம், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் ஆண்டவர் உங்களை என்னையும் கூப்பிடுறார். ஆமென். முதல் அபிஷேகம் நல்லது தான், முதல்ல அபிஷேகம் பெறுறது நல்லது. ஆனால் அதுக்கப்புறம் அதை ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதை மறுபடியும் மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டே இருக்கிறது நம்மளுக்குள்ளே உள்ள எல்லாத்தையும் வெளியில் அனுப்பும். ஆமென். அதனால தான் சொல்கிறோம், குறைவுகள் எல்லாமே நிறைவு வரும்போது என்ன பண்ணிடும், தானாக ஓடிடும். நம்மளுடைய அசுத்தம் எல்லாம் பரிசுத்தம் வரும்போது தானாக என்ன பண்ணிடும், வெளியில் ஓடிடும். ஆண்டவரோட அபிஷேகம் நம்ம மேலே ஊற்ற 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 இது எல்லாம் வெளியில் போயிடும். இப்போ இதெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் போக மாட்டுது பாருங்க. நிறைய ஜபம், ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கணும் இதுக்கெல்லாம். இப்போ நான் இது மேலே அபிஷேகத்தை ஊற்றுனா இந்த அபிஷேகம் என்ன ஆகும், நிறைந்து வழியும் போது இந்த அபிஷேகம் சுற்றி எல்லாரையும் தொட ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ தான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த அபிஷேகத்துக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள்கிட்ட மட்டும் வாங்கினா பத்தாது, எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறது பத்தாது. என்னைக்கு நீங்கள் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைய ஊற்ற ஆரம்பிக்கும். நான் இப்போ இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பைப் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஊற்றுனேன்னா உள்ளே உள்ள தண்ணி என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற கிருபைகள்லாம் என்ன ஆகும்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஆகும். எனக்கு உள்ள இன்னும் புது கிருபைகள் வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேர் இந்த லெவல் வந்தோடனே, ஆண்டவரே நான் நல்லா இருக்கேன், நான் யாருக்கும் நல்லா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படி இருக்கிறதுக்கு அழைக்கல, உங்களை வழிந்து ஓடுகிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆமென். ஆமென். நம்ம இதோடு நிறுத்திடுறோம். ஆண்டவரே டில் த டாப் வந்தாச்சு, ஆண்டவரே போதும் ஆண்டவர். நீ வழிய ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்குள்ள புதுசு என்ன பண்ணும், உள்ளே வரும். நீங்கள் வெளியே உங்களோட அபிஷேகம் மற்றவங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குதோ அப்போ தான் உங்களுக்குள்ள புது அபிஷேகம் ஆண்டவர் தருவார். ஆமென். இதுதான் பெந்தகோஸ்தைகள்கிட்ட உள்ள பெரிய தவறான ஒரு பழக்கம். என்னன்னா எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கும். வாரம் வாரம் வர வேண்டியது, வாரம் வாரம் அபிஷேகம் பெற வேண்டியது, அப்படியே போக வேண்டியது. அந்த அபிஷேகம் வேறு எதுக்குமே பயன்படாது. நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போனோம். எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அந்த சர்ச்சுக்கு போனோம்.
சர்ச்சுக்கு போனால் ஆராதனை நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் லைனாக தான் நின்றுருந்தாங்க. சரி, எல்லாம் லைனாக தான் நிற்கிறாங்கன்ட்டு நானும் சரி நம்மளும் அதே மாதிரி பின்னாடி நானும் டிப்பையும் பின்னாடி நின்றுருக்கோம். பார்த்தா கொஞ்சம் பாட்டு வேகமாக ஆரம்பித்தோடனே அந்த லைனாக நின்று அப்படியே ரவுண்ட் ஆகிட்டாங்க. என்னடா அது புதுசாக இருக்கே, ஆராதனையில் கண்ணை திறந்து பார்க்குறது தான் நம்ம வேலையே. என்னடா ரவுண்டாக இருந்தவங்க சரி ஸ்ட்ரைட்டாக இருந்தவங்க ரவுண்ட் ஆகிட்டாங்களேன்னு பார்த்தா நடுவில் ஒரு ஆள் போயிட்டு அப்படியே அந்நிய பாஷையில் பேசி அப்படியே அபிஷேகத்தில் நிரம்புற மாதிரி அப்படி ஒரு 4 சுற்றி பொத்துன்னு கீழே விழுந்துறான். எங்கே அந்த ரவுண்டுக்குள்ளே. உடனே அவங்கள பிடிச்சி இந்த மீதி ரவுண்டில் உள்ள மீதி எல்லாம் அவங்கள தூக்கி என்ன பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா அந்த ரவுண்டில் தூக்கி நிறுத்துறாங்க பாருங்க. அவங்க ஒருத்தவங்க ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க உள்ள. நான் சரி இது மேபி இந்த வாரம் தான் இப்படி இருக்கு, அடுத்த வாரம் போனால் அதே தான் பண்ணுறாங்க. எனக்கு என்ன அது வாரம் இதே தான் நடக்குமா? சரி, முதல் தடவை ஆண்டவர் தொடுறாரு, அந்த நம்மளோட உடம்பு அந்த அந்த வல்லமையை தாங்க முடியல, கீழே விழுவுறோம், நம்மளால் அதை இது பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, வாரம் கீழே விழுந்து பிறண்டு. அப்போ அபிஷேகம்ன்றது நம்ம உள்ளே தான் வாங்குறோமோ ஒழிய இன்னும் வெளியில் கொடுக்கவே என்னமில்ல, வெளியில் கொடுக்க ஆரம்பிக்கல. வெளியில் கொடுக்க ஆரம்பித்தா என்னத்துக்கு எவ்வளோ பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க சொல்லுங்கள். ஆமேன். யாரும் சொல்ல மாட்டீங்களே. வெளியே கொடுக்க ஆரம்பித்தாதான் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் நம்மக்கிட்ட நிற்குமே. ஒத்துக்க மாட்டீங்க, பரவாயில்ல. நீங்கள் எப்போ உங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட அபிஷேகம் உங்கள்கிட்ட நிற்கும். அது மட்டும் இல்லை, அந்த அபிஷேகம் புதுப்பிக்கவும் படும். ஆமேன், ஆமேன். நான் அதனால தான் சொல்கிறேன், நம்ம எப்பயுமே ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, நீந்தி முழுகத்தக்கதான அபிஷேகத்துக்குள்ளே போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே மறைஞ்சிடணும். தண்ணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், மறைஞ்சிடணும். அப்போ மக்கள் நம்மளை பார்க்கும் போது யாரை பார்ப்பாங்க? பரிசுத்த ஆவியானவரை பார்ப்பாங்க, இயேசுவை பார்ப்பாங்க. இப்போ எப்போல்லாம் நம்மளை பார்க்குறாங்களோ மனுஷங்களை தான் பார்ப்பாங்க, நம்மளுடைய தவறுகளை தான் பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம இன்னும் அவர்கிட்ட போகிறோமோ, அந்த பரிசுத்த ஆவியானவரோடு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அதிகமாகுதோ, மாற 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 நம்ம அவரை பூரா மாற ஆரம்பிச்சிடும். ஆமேன். ஒருத்தவங்க கூட பழகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பழக்கம் நம்மளுக்கு நிறையா வரும். தெரியுமா? நான் இந்த இலே அப்படின்னு சொல்கிறதுலாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு எனக்கு இன்னும் தெரியல. எவனோ ஒருத்தவன் என்கிட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தது, இன்னும் அந்த பழக்கம் எனக்கு போக மாட்டேங்குது. காரைக்காலில் யாருமே அப்படி பேச மாட்டாங்க, நான் மட்டும் தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தவங்க கூட பழகும் போது அந்த பழக்கம் நம்ம கூட என்ன பண்ணிடும், வந்துடும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் கூட நம்ம பழகும் போது அவருடைய பழக்கம் நம்மளுக்கு வரும். ஆமேன். அவருடைய கேரக்டர் நமக்குள்ளே என்ன பண்ணும், வரும். எந்த அளவுக்கு வரும்னா, இந்த நம்ம இதை வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு இடத்துல, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 19:11 வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. இப்ப பாருங்க, எவ்வளோ பவுல் வெறும் 2வது அதிகாரம் நடந்துச்சு, இப்போ 19வது அதிகாரம் தான் வந்திருக்கணும். எந்த அளவுக்கு பவுல் பரிசுத்த ஆவியானவரோட பழகிட்டார்னா, அவர் மேலே உள்ள துணியை கொண்டு போய் போட்டாங்களாம், அற்புதம் நடந்துச்சான். அவர் வச்சிருக்க கர்ச்சிப்பை கொண்டு போய் என்ன பண்ணாங்களாம், மேலே போட்டாங்களாம், அற்புதம் நடந்துச்சான். அப்போனா இந்த மனுஷன் எவ்வளோ அந்த பரிசுத்த ஆவியானவர் கூட ஐக்கியமாக இருந்திருப்பாருன்னா, எவ்வளோ இந்த சோக்கிங்கிறது இங்கிலீஷில் ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த பஞ்சு மேலே தண்ணி ஊற்ற அந்த பஞ்சு என்ன பண்ணும், உள்ள அதை பஞ்சு தொட்டு பார்த்தீங்கன்னா ஈரமாக தெரியும், ஆனால் மேலே என்ன தெரியாது, தண்ணி தெரியாது. ஆனால் தண்ணி உள்ளே என்ன பண்ணும், ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அடிச்சிங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இழுத்துட்டார். எந்த அளவுக்கு இழுத்துருக்காருன்னா, அவருடைய சட்டையில் அவருடைய துணியில் வல்லமை இருந்துச்சான். இதை கேட்கும் போது ஆச்சரியமா இல்லை? கொஞ்சம் நம்மளுக்கு ஆசை வருது இல்லை, ஆண்டவரே என் பெல்ட்டு கொஞ்சம் அப்படி கேட்கக்கூடாது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் கூட பழகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அவரை மாதிரி மாறுவோம். அவரை மாதிரி நம்ம மாறும்போது நம்ம மேலே இருக்கிற பொருளில் கூட என்ன ஆகும், ஆண்டவரோட அபிஷேகம் வருமா. என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நான் ஒரு தடவை நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர், இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறார், அவர் பேரை சொல்ல வேணாம், அவர் ஒரு தடவை மீட்டிங் நடந்துட்டு இருந்தார். அவர் மீட்டிங் நடக்கும்போது நான் ஃப்ரண்ட்டில் நின்றுருந்தேன். அவர் அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைங்க தாண்டி அந்த பக்கம் நிற்கிறார். அவர் அங்கேருந்து நடக்கிறாருன்றது நான் கண்ணை மூடி இருக்கும்போது எனக்கு தெரியுது. அவர் மேலே உள்ள வல்லமை, அவர் இப்படி நடந்து வராரு, அவர் கிட்ட வர எனக்கு அப்படியே அப்படின்னு ஆகுது. அப்போ அவர் மேலே நான் அந்த நாளில் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, அவர் அவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் கூட அவர் அவ்வளோ கூட பழகி இருக்கிறாருன்னா, அவர் வரும்போது பரிசுத்த ஆவியானோட வல்லமை நம்மளுக்கு தெரியுது. இப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஆசை.
ஆண்டவரே ஒரு நாளைக்கு நானும் இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானோட வல்லமை என்ன பண்ணணும் வெளிப்படும். உங்களுக்குலாம் ஆசையா இல்லையா? கொஞ்சம் பேர் ஆமேன்னு சொன்னீங்களா, உங்களுக்குலாம் மட்டும்தான் நடக்கும். ஆண்டவரே அவங்கள மட்டும் ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு மட்டும் அந்த அபிஷேகத்தை கொடுங்க. இப்போ ரெண்டாவது ஆமேன்னு சொன்னவங்களாம் ஆண்டவர் அபிஷேகமே கொடுக்க மாட்டார். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், அபிஷேகம் பெருகிறதுன்றது ஒரு தடவை ஆண்டவர் என்ன பண்ணணும், முதல்ல நல்ல அபிஷேகம் கொடுப்பார், ரெண்டாவது தடவைலேருந்து ரீஃபில் தான் பண்ணிக்கிட்டே வருவார். ஆனால் ரீஃபில் வேணும்னா இன்னொரு தடவை ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கணும்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை வச்சு நான் என்ன பண்ணணும், மக்களை சந்திக்கணும், அதை ஊழியத்தை கொண்டு போகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், அப்பையிலேருந்து முதல்லேருந்து எப்படி இந்த செய்தியை அந்த செய்தியை சேருதுன்னு பாருங்கள். அப்பையிலேருந்து நீங்களாம் யார் இல்லை, விசுவாசிகள் அல்ல, சீஷர்கள். அபிஷேகம் வந்துருச்சுன்னா நீங்கள் சீஷர்கள். எருசலேம்லேருந்து நீங்கள் வெளியில் போக ஆரம்பிச்சிடணும். ஏன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணுற முழு உலகமே இருக்குது. ஆமென். ஒரு திறமையோ ஆண்டவர் ஒரு கிருபையோ ஒரு அபிஷேகத்தையோ உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அதை கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பண்ணுவார், கொடுக்குறாரு. அந்த நோக்கத்தை செய்கிறவங்களுக்கு தான் இன்னும் கொடுப்பார். ஆமென், ஆமென். எனக்கு கொஞ்சம் ஒரு ஆசை உண்டு, நம்ம சபையிலையும் அந்த மாதிரிலாம் நடக்கணும்ன்ட்டு. நடக்குது, நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு விதத்தில் நம்மளும் கொஞ்சம் தவறு செய்கிறோம். ஏன்னா நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் கொடுக்க மாட்டோம். நிறையா மீட்டிங் நடக்கும்போது ஆண்டவர் நல்லா நம்மளை அபிஷேகிக்கிறாரு. ஆனால் அதை வச்சு இன்னும் நம்ம நிறைய செய்யணும். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், நிறைய காரியங்களை செய்யணும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே காட்டின மாதிரி அந்த அபிஷேகம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த குறைகள் எல்லாம் வெளியில் போயிடும். நம்ம என்ன இன்னும் அந்த குறைகளை பார்த்து தான் உட்காந்துருக்கோம். ஆண்டவரே எனக்கு இது இல்லை, ஆண்டவரே எனக்கு அது இல்லை. இந்த அபிஷேகம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தானாக என்ன பண்ணணும், வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் நம்மளுடைய வேலை என்னன்னா அந்த அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். ஆமென், ஆமென். நம்மளுக்கு அந்த ஜீவன் இருக்கணும். அந்த காற்றுன்றதை நம்ம முதல்ல வாசிச்சோம்ல, அந்த முதலாவது வசனத்தில், ரெண்டாவது வசனத்தில் காற்றுன்றதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் உண்டு. ஹீப்ரூலேருந்து எடுக்கும்போது காற்று, சுவாசம், அப்புறம் ஆவி, மூணுக்குமே ஒரே வார்த்தை தான். காற்று, சுவாசம், ஆவி, மூணுக்குமே ஒரே வார்த்தை தான். அப்போது எப்படி ஆதாமுக்கு ஆண்டவர் சுவாசித்து அவனுக்கு உயிரை கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த இடத்துல அந்த காற்றாக வந்து சபைக்கு ஜீவன் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த அபிஷேகத்தில் கொடுக்குறார். ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் அன்னைக்கு இறங்கின அபிஷேகம் தான் 12 பேர்லேருந்து 120 பேர் ஆச்சு. 120 பேர் ஒரே நாளில் 3000 பேரை மாறினாங்க. ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு கேட்டால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த செய்தியை கேட்டு ஒரே நாளில் 3000 பேர் என்ன பண்ணாங்க, ரசிக்கப்பட்டாங்க. இப்போல்லாம் வாரம் வாரம் செய்தி, வாரம் இல்லை, டெய்லி செய்தி, டெய்லி 3 செய்தி. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த செய்தி யாரையாச்சும் என்ன பண்ணணும், உங்களுடைய சமூகத்துக்கு இழுத்துட்டு வந்துடணும். யாராவது சோர்ந்து போயிருப்பாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன பண்ணியிருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க என்ன ரொம்ப கஷ்டத்தை இருந்திருப்பாங்க. இந்த செய்தி ஆண்டவரே அவங்களை என்ன பண்ணணும், மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் கொடுக்குறவரு மறுபடியும் கேள்வி கேட்பார், நான் உனக்கு இவ்வளோ கொடுத்தேன்ல என்ன பண்ணேன், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்தேன்ல வச்சுட்டு என்ன பண்ணேன். வாலிப பிள்ளைங்களெல்லாம் பார்த்து நான் கேட்கணும். இப்போ எல்லாம் வாலிபர் மீட்டிங்கில் வந்து நல்லா அபிஷேகம் பெற்றீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, வீட்டில் போய் சாம்பார் சாதம் சாப்பிட்டோம், அதானே பண்ணோம். அதை வச்சு என்ன பண்ணோன்றது தான் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பெறுறது முக்கியம் இல்லை, முக்கியம் தான், அது மட்டும் முக்கியம் இல்லை. ஆனால் அபிஷேகத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அதோட ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் இன்னொன்று கொடுப்பார், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொடுப்பார், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கொடுப்பார். நம்ம அதை வச்சு எதை செய்கிறோமோ அதை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை இன்னும் ஆசீர்வதிப்பார். எனக்கு முதல் தடவை அபிஷேகம் கொடுக்கும்போது அடித்து பரண்டு உழுந்து எல்லாம் நடந்துச்சு. ரெண்டாவது தடவை ஆண்டவர் என்னை தொடும்போது நான் வெறும் ஒரே இடத்துல தான் நின்னேன். ஆனால் என் மேலே அந்த நெருப்பு இறங்கினதை நான் உணர்ந்தேன். ஆனால் கத்தி பரண்டு உருளெல்லாம் பண்ணல. ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன அந்த மறுபடியும் என்ன அந்த இடத்துல நிரப்புறாருன்ட்டு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இப்போ ரெண்டாவது தடவை எனக்கு எது கொடுத்துருக்குறீன்னு தெரியலையே, முதல் தடவை வாங்கிட்டேன், நான் ரெண்டாவது தடவை வாங்கியிருக்கேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ வாங்கினது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணும், கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நான் கொடுக்க ஆரம்பித்தேன். நான் எப்பயுமே ஒரு செய்தி எடுக்கணும்னா அதுக்கு உட்காந்து ஒழுங்காக ஜெபம் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகி வருவேன். அப்போ வர ஆரம்பித்ததுலேருந்து ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமேன். அதை கூட கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கிட்டீங்க, பரவாயில்ல. உங்கள்கிட்ட பயன்படலைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் என்ன பயன்படுத்துவார் எங்கே. அப்போ நம்மளுக்கெல்லாம் அந்த ஆசை வந்திருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறீங்க, நீங்கள் உள்ளே நடக்கும் போது அங்கே உள்ள பிசாசுலாம் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்?
ஒரு ஆசை இருக்குல்ல. எவ்வளோ பேர் பிசாசின் கட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வறுமையின் கட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ள அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்ச நிமிஷத்தில் எல்லாம் கட்டெல்லாம் உடஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதை தான் ஆண்டவர் என்ன ஒரு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. நீங்கள் வல்லமையோடு போவீங்க. அந்த வசனத்திலே இருக்குது. யோவேலில் இருக்கும் பாருங்கள் அந்த வசனம். எடுத்து வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். வல்லமையை பாருங்க. யாரையுமே விட்டு வைக்கல. சின்ன பிள்ளைங்களை விட்டு வைக்கல, பெரியவங்களை விட்டு வைக்கல, ஆண்களை விட்டு வைக்கல, பெண்களை விட்டு வைக்கல, எல்லாரையும் முடிச்சிட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் வல்லமையாக இறங்கினா உங்களுக்கு என்ன பண்ணுவேன், எல்லா அற்புதங்களையும் செய்கிற அளவுக்கு உங்களுக்கு வல்லமை என்ன பண்ணுவேன் கொடுப்பேன். அந்த இடத்துல தான் சொல்றாரு, உங்களுடைய குமாரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். அந்த வல்லமை, அதே வல்லமை அன்னைக்கு உள்ள வல்லமை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? ஆமேன். அப்போ இருந்த பரிசுத்த ஆவியானவர் தானே இப்பயும் இருக்கிறார். ஆமேன். அதே வல்லமை இன்னைக்கு தான். அவரோட வல்லமை ஒரு நாளும் குறைந்து போவதே கிடையாது. அவர் அதே வல்லமை இன்னும் இருக்கிறார். அப்போ ஒரு செய்தியில் ஒரு செய்தியில் 3000 பேர் ரசிக்கப்படுறாங்கன்னா இன்னைக்கு அதோட வல்லமை, இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் 3000 பேர் இல்லை 30,000 பேர் என்ன பண்ணணும், ரசிக்கப்படணும். ஆனால் நம்ம எல்லாருமே சுயநலவாதிகளாக இருக்கோம். நம்ம எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கோம், இன்னும் கொடுக்கவே மாட்டோம். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நம்ம எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம். வாங்குறது சந்தோஷமாக வாங்குகிறோம். ஆண்டவர் ஒரு தடவை நிரப்பும் போதும் மனசு அப்படியே அப்பா என் ஆண்டவர் தொட்டார் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். ஆனால் அதை வெளியில் கொடுக்கும் போதும் ஐயோ என்னால் நான் பண்ண முடியாது, என்னால் இது பண்ண முடியாது. நான் ஆண்டவர் சொல்ல, நீ கொடுக்க தான் உனக்கு இன்னும் நான் நிறையா தருவேன். ஆமேன். வெளியில் போக போக இன்னும் நிறையா என்ன பண்ணும் வரும். அது வர வர நீங்கள் பார்த்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருந்த காரியங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்மளுக்குள்ள இந்த கெட்ட பழக்கம், நம்மளுக்குள்ள பாவம் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். எப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்னும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும்போது. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் நம் அனைவரோடு முழுகிற எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா?